2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி சரியாக சற்று முன் ஒரு அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நீங்களும் ஒரு அரசு ஊழியரா அல்லது ஓய்வூதியதாரரா? அப்படியென்றால் உங்கள் வங்கிக் கணக்கில் வரும் ஏப்ரல் மாதம் முதல் கூடுதல் பணம் சேரப்போகிறது. திரிபுரா மாநில அரசு ஊழியர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன்று நிஜமாகியுள்ளது. ஆம், அகவிலைப்படி அதாவது டிஏ மற்றும் டிஆர் அதிரடியாக 5% உயர்த்தப்பட்டுள்ளது. எப்போது உயரும், எவ்வளவு உயரும் என்று காத்து கொண்டிருந்த 1,80,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிம்மதி பெருமூச்சு. ஆனால் இந்த 5% உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக இருக்குமா? இந்த அறிவிப்புக்கு பின்னால் இருக்கும் அரசியல் கணக்குகள் என்ன? வரி ஏதும் உயர்த்தப்பட்டதா? இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை இணைந்திருங்கள். ஏப்ரல் 1 முதல் உங்கள் சம்பள பட்டியலில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை இப்போதே தெரிந்து கொள்ளலாம். தாமதிக்காமல் நேரடி விஷயத்திற்கு வருவோம். திரிபுரா மாநில முதல்வர் மாணிக் சாகா அவர்கள் இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்துள்ளார். மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி 5% உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஊழியர்களுக்கான மொத்த அகவிலைப்படி இதுவரை இருந்த 36%இலிருந்து இப்போது 41%ஆக உயர்ந்துள்ளது. இது வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல, இதற்கான காலக்கெடவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதலே இந்த உயர்வு அமலுக்கு வருகிறது. நிதியமைச்சர் பிரஞ்சித் சிங் ராய் அவர்கள் தனது பட்ஜெட் உரையை முடித்த சில நிமிடங்களிலேயே முதல்வர் இந்த அதிரடி முடிவை அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் நலன் எப்போதுமே எங்களது முன்னுரிமை என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த அரசு நிரூபித்துள்ளது. இப்போது பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், யாருக்கெல்லாம் இது பொருந்தும் என்று. இந்த 5% உயர்வு என்பது மாநில அரசு துறைகளில் பணிபுரியும் 1,25,600 அரசு ஊழியர்களுக்கும், அதேபோல் பணி ஓய்வு பெற்று பென்ஷன் வாங்கிக் கொண்டிருக்கும் 81,900 ஓய்வூதியதாரர்களுக்கும் நேரடி பலனை அளிக்கும். மொத்தமாக சொல்லப்போனால் சுமார் 1,84,000க்கும் மேற்பட்டவர்கள் இதனால் பயன்பெறப் போகிறார்கள். இதற்காக மாநில அரசு ஆண்டுதோறும் கூடுதலாக 500 கோடி ரூபாயை செலவிட உள்ளது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. முதல்வர் மாணிக் சாகா ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்துள்ளார். அதாவது, மத்திய அரசு ஊழியர்களின் நிலையை எட்டும் வகையில் மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை அதிகரிக்க நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறோம் என்று அவர் கூறியுள்ளார். தற்போது அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள், காய்கறி விலை உயர்வு மற்றும் இதர பணவீக்க அழுத்தங்களை சமாளிக்க இந்த நிவாரணம் தங்களுக்கு மிகவும் அவசியமானது என்று ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளனர். சரியான நேரத்தில் வந்த சரியான அறிவிப்பு என்று பல தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். இந்த 5% உயர்வு எங்கே இருந்து வந்தது? இதற்கான நிதி எங்கிருந்து ஒதுக்கப்படுகிறது? நிதியமைச்சர் பிரஞ்சித் சிங் ராய் தாக்கல் செய்த 2027-28ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் அளவு 34,212.31 கோடி ரூபாய். இது கடந்த ஆண்டை விட 5.52% அதிகம். இங்கே ஒரு முக்கியமான நற்செய்தி என்னவென்றால், இந்த பட்ஜெட்டில் புதிய வரிகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. வரிச்சுமை இல்லாமல் அதே சமயம் அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளையும் இந்த பட்ஜெட் வழங்கியுள்ளது. இருப்பினும் இந்த பட்ஜெட்டில் 240.72 கோடி ரூபாய் பற்றாக்குறை மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனாலும் அரசு உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 8,945.92 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 13.92% அதிகம். டிஜிட்டல் மாற்றம், கிராமப்புற வேலைவாய்ப்பு ஆகியவற்றுக்கு இந்த பட்ஜெட் அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பணம் கொடுப்பது ஒருபுறம் இருந்தாலும், மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இந்த பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. அந்த 17% இடைவெளி பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி இப்போது பார்ப்போம். நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு கசப்பான உண்மையையும் இங்கே பார்க்க வேண்டும். மத்திய அரசு தற்போது தனது ஊழியர்களுக்கு 58% அகவிலைப்படியை வழங்குகிறது. ஆனால் இந்த 5% உயர்வுக்கு பிறகும் திரிபுரா மாநில அரசு ஊழியர்களின் டிஏ 41%ஆகத்தான் இருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், மத்திய அரசு ஊழியர்களுடன் ஒப்பிடும்போது திரிபுரா மாநில அரசு ஊழியர்கள் இன்னும் 17% பின்தங்கியே உள்ளனர். இது ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கை. இந்த இடைவெளியை எப்போது அரசு குறைக்கும் என்பதே இப்போது ஊழியர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
அதேபோல் இந்த அறிவிப்புக்கு பின்னால் ஒரு அரசியல் முக்கியத்துவமும் இருப்பதாக பேசப்படுகிறது. விரைவில் சட்டமன்ற தேர்தல்கள் வரவிருப்பதால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ளவே இந்த 5% உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள். காரணம், எந்த ஒரு தேர்தலிலும் அரசு ஊழியர்களின் வாக்கு என்பது வெற்றியை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக இருக்கிறது. அரசியல் கணக்குகளை தாண்டி ஊழியர்களின் பாக்கெட்டில் கூடுதல் பணம் சேர்கிறது என்பதே இப்போதைக்கு நிஜம். நண்பர்களே, இந்த 5% அகவிலைப்படி உயர்வு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது போதுமானதா அல்லது 17% இடைவெளியை அரசு உடனடியாக குறைத்திருக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலன் சார்ந்த இதுபோன்ற மிக முக்கியமான மற்றும் உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சக்சஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த முக்கியமான அப்டேட்டுகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். திரிபுரா மாநில அரசின் இந்த அதிரடி பட்ஜெட் மற்றும் DA உயர்வு அறிவிப்பு ஒரு தொடக்கம்தான். இன்னும் பல மாநிலங்களின் அறிவிப்புகள் வரிசையாக வர உள்ளன. அது குறித்த முழு விவரங்களையும் நமது சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.